நம் எண்ணங்களுக்கேற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள். நாங்கள் ஆசிரியர் தலையங்கத்துக்குள்ள வருவோம். பலம்புரி இன்றைக்கு 8/5/2025 அறிஞர் கருத்துக்கு வருவோம். பிறரின் முயற்சிகளுக்கு இடையூறு அளிக்காமல் இருப்பதில் கவனமாய் இருப்பவரே இனிய தன்மை உடையவர். பிறரின் முயற்சிகளுக்கு இடையூறு அளிக்காமல் இருப்பவர் தான் கவனமாய் இருப்பவரே இனிய தன்மை உடையவராக இருப்பார். அடுத்தது, தமிழ் மக்களின் அரசியல் ஞானத்தை வெளிப்படுத்திய தேர்தல் முடிவுகள். தமிழ் மக்கள் அரசியல் அறிவில் அதிகமாக வடிவாக இருக்கிறார்கள் என்றதை காட்டியிருக்குங்க இந்த தேர்தல். உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்தாயிற்று. 7 ஆண்டுகளாக நடைபெறாத உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தி முடித்த பெருமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே சார். ஆம், ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் அவர் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைப்பதிலேயே தீவிரமாக இருந்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தினால் நாட்டின் பொருளாதாரம் பெரும் மந்தமாகிவிடும் என்பதை அவரின் நிலைப்பாடாக இருந்தது. அதுதான் அவர் வைக்கல. எனினும் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றது முதலில் பொது தேர்தலை நடத்தி முடித்தார். அதன் அடுத்த கட்டமாக உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தி முடிக்கப்பட்டது. இனி மாகாண சபை தேர்தல் மட்டுமே எஞ்சியுள்ளது. மாகாண சபை தேர்தலும் விரைவில் நடத்தி முடிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. வைப்பாங்க 3 மாதத்துக்குள்ள நடக்க போகுது. இங்குதான் தேர்தலை நடத்துவதில் ஏற்படக்கூடிய பணச்செலவு பற்றி ஜனாதிபதி அனுரா இம்மியும் கருத்தில் கொள்ளவில்லை. என்ன செலவுனாலும் அடிச்சு தள்ளிவிட்டார். மாறாக ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது மிகவும் அவசியமானது. பாராளுமன்ற தேர்தல் எங்கனம் முக்கியமோ அதுபோல உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் என்பனவும் முக்கியமானவை. அவ்வாறு தேர்தல்களை நடத்தி முடித்தால் பதவிகளை எதிர்பார்த்திருப்பவர்கள் திருப்தி அடைவார்கள். அதேபோன்று மாகாண சபை தேர்தல் என்பது தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வோடு சம்பந்தப்பட்டது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் மூலம் தமிழ் முஸ்லிம் மக்களை ஓரளவுக்கு திருப்திப்படுத்துவதுடன் இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றி பிரஸ்தாபிக்கிற வெளிநாடுகளுக்கும் பதிலளிப்பது சுலபமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தேர்தலை நடத்தி முடிப்பதில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இது ஒரு முன்னுரையாக இருக்க, நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலானது தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் வழங்குவதாக அமைகிறது. அதான் திரும்ப சொல்லுவாங்க. கவனமாக இருக்கணும் தமிழ் கட்சிகள். ஆம், கடந்த பொது தேர்தலில் அனுகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்திக்கு தமது ஆதரவை வழங்கி அதன் மூலம் தமது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்திய தமிழ் மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு தமது வாக்குகளை வழங்கியுள்ளனர். மாறிட்டாங்க. அங்கால கொடுத்தவங்க அது ஞானம். ஆருக்கு எந்த தேர்தலுக்கு ஆருக்கு வாக்களிக்கணும் மக்களுக்கு வடிவா தெரியுது. அறிவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எங்கள் மக்கள். எங்கள் மக்களுக்கு ஒரு தினம் ஒன்றும் செய்யலாது. இங்குதான் நம் தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாக செயலாற்றுகின்றனர். அவர்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் மிக உன்னதமானது என்ற உண்மை உணர்த்தப்படுகிறது. எத்தனை களத்தை கண்ட ஆக்கள். எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு நாங்கள் மிகவும் மீளவும் எழுந்து விட்டோம், எங்களின் அரசியல் பித்தலாட்டத்தை தமிழ் மக்கள் அங்கீகரித்துள்ளனர் என்று தமிழ் தரப்புகள் நினைக்குமாயின் எதிர்வரும் தேர்தல்களில் இடி விழுவது தவிர்க்க முடியாது. காட்டி போட்ட ஜனத்தை இந்த தேர்தலோட போய் எல்லாரும் கட்டி பிடிச்சி ஒற்றுமையாங்க. இதோட சனத்தை மொக்கு ஜனம் திரும்பிட்டுங்கிட்ட பக்கம் வந்து நினைச்சியலோ உங்களுக்கு அடுத்தது மண்கவலா தான் இருக்கு. ஆக உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலம் தமிழ் அரசியல் தரப்புகளுக்கு தமிழ் மக்கள் மீள் நியமனம் வழங்கி உள்ளனர். இந்த மீள் நியமனம் தகுதிகான் காலத்தை கொண்டது. தகுதிகான் காலத்தை அதுக்குள்ள சிலோட பதவி நீக்கப்படலாம், உறுதிப்படுத்தவும் படலாம். நீக்கப்பட விரும்பினால் நீங்கள் என்ன குளறுபடியும் செய்யலாம். இதற்கு நீங்கள் உங்களுடைய ஒற்றுமை, நேர்மை, தமிழினம் சார்ந்த விசுவாசம் என்பவற்றை நிரூபித்தாக வேண்டும். இப்போ இந்த இனிப்பு ஒரு கூட்டங்களே ஒருதன் பற்றி பேசி ஒன்னிக்கிறேன். அவன் அப்படி செய்துட்டான், இவன் இப்படி செய்துட்டான். ஒற்றுமையா இருக்க பாருங்க, நேர்மையா இருக்க பாருங்க, மக்களுடைய விஷயங்கள்ல விசுவாசமா இருக்க பாருங்க. இஞ்சி 20 வச்சு அங்கே 20 வச்சு இந்த அந்த காசு வாங்குற மாதிரி இங்கேயும் காசு வாங்கலாம், அங்கேயும் வாங்கலாம் நினைச்சியல் அடுத்த கட்டம் பிழைக்கும். ஆகையினாலே ஆசிரியர் தலையங்கத்தை வரவேற்றுக் கொண்டு தமிழ் கட்சிகளும் இதை உணர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்கள். போயிட்டு வரோம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை
அதிவிரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021 222 61 13. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 021 222 35 36. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.